எஸ்டிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ட்ராவல். அது எங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கப்புறம் நிறைய ட்ராவல்ஸ் நான் பண்ண போகிறோம். எஸ்டிஎஃப் ஏதாவது மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் எனக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பிளேஸை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு சடன்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. அந்த பிளேஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், போட்டிங் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது அந்த இடத்துல. யாராவது ஃபேமிலியாலாம் வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் உள்ளுக்கு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலிஸாக நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இந்த சாட்டர்டே சண்டேனா கம்பல்சரி ஃபோட்டோ சூப்பராகவே இருக்கும். அந்த சீசன் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாக மழை டைம்ன்றதால இந்த சீசனில் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எல்லாமே தண்ணி பக்காவாக இருக்கும். கூட்டமும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நான் போகிறப்போ கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. பசங்க நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய வந்துட்டு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட்டில் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணுன்னா பக்காவாக இருக்கும். ஒரு நல்ல பிளேஸ் கூட சொல்லலாம். அங்கே ஒரு சில வியூ பாயிண்ட்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணாமல் இருக்காங்க. பட்டு ஃபுல்லாக மரம்லாம் வளர்ந்துருக்கு. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஜனவரி அந்த டைமில் போனீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். யாராவது இது வரைக்கும் போகலை அப்படின்னா இந்த பிளேஸ்லாம் போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் சென்னையிலேருந்து வரணும்னா அரௌண்டு ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்துடும். இந்தமாரி பிளேஸ்லாம் நீங்கள் 2 days 1 days லீவுக்கெலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கூட சொல்லலாம். ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிட்டுருக்கும், பனி ஃபுல்லாக க்ளவாக இருக்கும். நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே அங்கே மலை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கெலாம் நல்லாயிருக்கும் பிளேஸு. அதே மாதிரி அருவியில் இப்போ தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. நான் அருவியாண்ட போகலை. ஏன்னா அருவிக்கு போகிறதுக்கு நான் ஒரு சிங்கிளாக போனதால் எங்கேயும் போகலை. நான் அங்கெல்லாம் வந்து பசங்க கேங்காக போனோம்னா இன்னும் என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ணுறதால நம்ம வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகலை. வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகாமல் நார்மலாக ட்ராவல் மட்டும் பண்ணிவிட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறி இறங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இதேமாரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா குண்டூசி மலைகள்லாம் ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது. அந்த குண்டூசி மலைகள்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். நம்ம ஏற்காடில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு இங்கேயும் குண்டூசி மலைகள்லாம் இருக்குது. நம்ம சிந்தாமணி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த இடத்துல வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அந்த ட்ரெண்டிங் கூட வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். நான் நிறைய வீடியோஸில் எடுத்திருக்கேன். ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துவிட்டோம். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே நம்ம ஜவ்வாது போகிறதுக்கு. ஜவ்வாது ஹில் ஸ்டேஷன் நம்மளுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் பக்கத்தில் போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன தான் நம்ம சேர்த்து வச்சாலும் சரி லைஃப்பில் ஒரு சில இடத்துக்கெலாம் போயிட்டு மனசுக்கு நிம்மதியாக இருந்துட்டு வந்துடணும். ஏன்னா நம்ம என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதுவுமே நான் தெரியாது. நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே நம்ம வாழ்க்கை வந்து டிப்ரெஷனாகவே தான் இருக்கும். நம்ம லைஃப்பை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு. நம்ம ஜவ்வாது ஹில்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அத்திமூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் பேக்கில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுலேயும் போகலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம எடுத்து கிளம்பியாச்சு. மேலே இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக நேச்சுரல் மட்டும்தான். நீங்கள் ரோட் ட்ரிப்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நான்லாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சு ஒரு லைஃப்பை வாழ முடியாமல் நம்ம அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கோம். இந்த இடத்துக்கெல்லாம் போகணும். இதுக்கப்புறம் நம்ம நிறைய ட்ராவல்லாம் பண்ண போகிறோம். அதுக்காகவே நிறைய இயற்கையை ரசிக்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்துடுச்சு திடீர்னு. என்னன்னே தெரியல. அப்படியே தினமும் வேலைக்கு போகிறோமா வரோமா சாப்பிட்றோமா தூங்குறோமா, மறுபடியும் வேலைக்கு போகிறோமா வரோமா சாப்பிட்றோமா தூங்குறோமா, இப்படியே வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. கொஞ்சமாவது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்ட்டு அவ்வளோ நாள் எனக்கும் ஆசை தான். ஆனால் நம்மளால் என்கிட்ட பைக் இல்லாத ஒரே ரீசனுக்காக நிறைய இடத்துக்கு என்னால் போக முடியாமல் இருந்துச்சு. இப்போ பைக்கு எடுத்தாச்சு. பைக் எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் இது தான். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ட்ரிப்பு போட போகிறேன். அதில் தனியாக சோலோவாக என்ஜாய் பண்ணி போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸ்டெப். அதெல்லாம் வாங்கிட்டோன்னா சூப்பராக நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு இந்தளவுக்கு பண்ண முடியுது. இந்த ரோடெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மலை. இதெல்லாம் ஒரு குண்டூசி வளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். இப்போ காட்டுறோம் பாருங்கள்.
போகிறப்பவே உங்களுக்கு பார்த்து தான் போகணும். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஃபேமிலியோடு வரலாம், நம்ம பாட்டு எதுவும் பண்ணிட்டு போவோம். அதனால் ரோட்டில் போகிறப்ப கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே போங்க. ஹில் ஸ்டேஷனாக ஏறும்போது இந்த பிளேஸ்லாம் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களோடு சேர்ந்த ஒரு பிளேஸாக தான் இருக்குது. மேலே நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வயல்லாம் வச்சிட்ருப்பாங்க. மலை மேலே வயலாளா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். வயல் கிராமங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிராமம் இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. கிராமங்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டு வந்துடணும். ஹில் ஸ்டேஷன் ஏறும்போதெல்லாம் பெட்ரோல் எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் ஒன்று போலூர்லேயே போட்டுருந்தோம் அப்படின்னா நீங்கள் மேலே ஜவாது உள்ளே போனால் ஜம்னாமத்தூர்னு சொல்லுவாங்க, அங்கே போனால் மட்டும் தான் நம்மளுக்கு பெட்ரோல் கிடைக்கும். இது சென்ட்ரலில் எங்கேயும் பெட்ரோல் இருக்காது. அந்த 40-50 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவும் பெட்ரோலே இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வரவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி பெட்ரோல் பண்ணிட்டு ஃபுல் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக வரேன். அப்படியே எனக்கு பின்னால் நான் காட்டுறேங்க. அது ஃபுல்லாக வந்துட்டு பனி மூடிட்டுருக்கு. ஏன்னா வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. ஃபுல்லாக பனி மூடிட்டுருக்கு. அதில் தெரியல. நான் உங்களுக்கு பேக் கேமரா எடுத்து காட்டுறேங்க, அதில் நல்லா தெரியும். ஏன்னா டோட்டலாக வந்து ஃபுல்லாக மழை தான். இதில் காட்டுறேங்க. இது எப்படி இருக்குல்ல, ஃபுல் அந்தளவுக்கு ஒரு ஸ்னோவோட தான் இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது பிளேஸு. அதனால் வந்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் தனியாக உட்காந்துட்டு அழகாக ப்ரீத் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்கள். இந்த பிளேஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில். தனியாக வந்தாலே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சைலண்ட்டாக வரலாம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம மனசாக பேசிவிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக வந்தவங்க மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி தனியாக தான் ட்ராவல் பண்ணுவேன், அதனால் சொல்கிறேன். ஏன்னா தனியாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எஸ்டேப் அவ்வளோதான். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நான் இதுக்கப்புறம் போன வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கிளம்புற கீழே இறங்க டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு ஒரு மோட்டிவேஷனாக தான் இன்னும் என்னால் எதாவது பண்ண முடியும். அதேமாதிரி நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. எஸ்டேப். லவ் யூ. பாய்.